SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. தென் தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் ஏற்கனவே தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்திலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து இது சம்பந்தமான அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு? தற்பொழுது மழையும் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமின்றி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த சில பள்ளிகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முகாம்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் மண்டலங்களாக அதாவது 4 மண்டலங்களிலும் பிரிக்கப்பட்டு 4 மண்டலங்களிலும் தனித்தனியாக ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட முகாம்கள்ல பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும் மக்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ராதாபுரம், கூட்டப்புலி உள்ளிட்ட அந்த கடற்கரை ஓர கிராமங்கள்ல, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட கடற்கரை ஓர கிராமங்களில் உள்ள பொதுமக்களையும் முகாம்களுக்கு மாற்றக்கூடிய அந்த பணியில அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மாவட்ட நிர்வாகம் தரப்புல தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அணைகளுக்கும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து தான் இருக்கிறது. அணைகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீரின் அளவும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக அந்த நீரின் அளவு அதிகரிக்க தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. தாலுகா அலுவலகங்கள் மூலமாக, ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில நாளையில் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை கையிருப்பு வைத்துக் கொள்ள மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவுறுத்திருக்கிறார்கள். அதே அறிவிப்பை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது மின்தடையும் ஏற்பட்டு வருகிறது. இந்த மழைநீர் பல்வேறு மின் நிலையங்களிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில பாதுகாப்பு நலன் கருதி பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மின்தடையும் நடந்து வருகிறது. தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு ஊர்களும் அந்த மழைநீரால போக முடியாத அளவுக்கு, பொதுமக்கள் போக முடியாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னீர்பள்ளத்திலிருந்து அம்பாசமுத்திரம் செல்லக்கூடிய சாலையில சாலையை மூழ்கடித்து தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறதுனால அந்த பகுதியை சாலை போக்குவரத்து துண்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பேட்டை, சுத்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலையில அதிக அளவு நீர் சென்று கொண்டிருப்பதனால சாலையில போக்குவரத்து துண்டிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் களத்தில இருந்து அந்த பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் நேரடியாக அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகள், அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்டவைகளை முகாம்களுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.